அவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்து இன்றோடு 100 நாட்கள் ஆகின்றன. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் சமயத்தில் தமிழ்நாட்டின் பல இடங்களுக்கு சென்று தான் ஒரு ஊழலற்ற ஆட்சியை அமைப்பேன், அதேபோல் என்னுடைய ஆட்சி ஒளிவு மறைவு அற்ற வெளிப்படையான ஆட்சியாக இருக்கும், என்னுடைய ஆட்சியில் யாரும் அரசு பணிக்காக எந்த ஒரு அதிகாரிக்கோ அமைச்சருக்கோ பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்று சொன்னார். இன்று அவருடைய ஆட்சி 100 நாட்கள் முடிவடைந்த நிலையில் மக்களுடைய கவனத்திற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சி கடமைப்பட்டுள்ளது. சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய அலுவலகம் புனித ஜார்ஜ் கோட்டையில் இயங்கி வருகிறது என்பதை அனைவரும் அறிவர். ஆனால் திடீரென்று பாரம்பரியம் மிக்க அந்த புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து முதலமைச்சர் அலுவலகத்தை நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றுவது என்று திரு ஜோசப் விஜய் அவர்கள் முடிவெடுத்துள்ளார். ஏற்கனவே அந்த மாளிகையில் உள்ள அலுவலகங்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவதும், அந்த மாளிகையில் 10வது தளத்தை புதுப்பித்து முதலமைச்சர் அவருடைய அறை மற்றும் அவருடைய அதிகாரிகளின் அறை, கான்ஃபரன்ஸ் ஹால், அதுபோல பல்வேறு வசதிகளை 10வது தளத்தில் உருவாக்குவது என்றும், அதற்குரிய பணிகளை கடந்த 1 மாதமாக ஒரு குறிப்பிட்ட கம்பெனி செய்து வருவது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்படி செய்யப்படும் அந்த பணிகளின் கிட்டத்தட்ட 90% முடிவடைந்துள்ள தருவாயில் 12ஆம் தேதி ஒரு ஒப்பந்த புள்ளி தமிழக அரசால் கோரப்பட்டுள்ளது. இந்த டெண்டரில் முதலமைச்சருடைய அலுவலகம் 3 பிளாக்குகளில் இயங்கும். முதல் பிளாக்கிற்கு 2,41,00,000 ரூபாய், 2வது பிளாக்குக்கு 2,01,00,000 ரூபாய் மற்றும் 3வது பிளாக்குக்கு 1,12,02,00,000 என்று மொத்தம் 5,54,00,000 ரூபாய்க்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்த புள்ளிக்கு இறுதி நாள் 1 செப்டம்பர் 2026. ஏற்கனவே ஒரு பணி கிட்டத்தட்ட 90% முடிவடைந்துள்ள சூழ்நிலையில் திடீரென்று இந்த ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது அரசு விதிகளுக்கு முரண்பட்டதாக அமைந்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. எந்த முதலமைச்சர் நான் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அவருடைய அலுவலகத்தை அமைக்கும் பணியிலேயே ஊழல் நடந்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே 90% முடிந்த ஒரு பணிக்கு திடீரென்று ஒரு ஒப்பந்த புள்ளி கூறுவது இது நடைமுறைக்கு முற்றிலும் எதிர்மறையாக அமைந்துள்ளது. இந்த பணம் தமிழ்நாட்டு மக்களின் வரி பணம். 5,54,00,000 ரூபாய் செலவழித்து புதிதாக முதலமைச்சர் அலுவலகம் அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏன்? எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் மிகவும் வியப்பாக உள்ளது. முதலமைச்சரின் ஜோதிடர் அவருக்கு அளித்த ஒரு சில அறிவுரைகளின்படி வங்காள விரிகுடாவை நோக்கி அமர்ந்திருந்தால் காலம் முழுவதும் முதலமைச்சர் பதவியிலேயே அமர்ந்து விடலாம் என்று அவருக்கு கூறிய அறிவுரையின்படியே ஏற்கனவே சகல வசதிகளையும் கொண்ட புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தனது அலுவலகத்தை அவர்
நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றுகிறாரோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த பணியிலும் கூட 90% முடிவடைந்த ஒரு பணிக்கு ஒப்பந்த புள்ளி கோருவது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. இந்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநிலத்தின் எந்த அரசாக இருந்தாலும் சரி, முடிவடைந்த ஒரு பணிக்கு டெண்டர் கோருவது நடக்கவே நடக்காத ஒரு வழிமுறை. அதை அனைத்தையும் மீறி ஏற்கனவே நடைபெற்ற ஒரு பணிக்காக அவர்கள் இப்பொழுது டெண்டர் கூறியுள்ளார்கள். அப்படி என்றால் இந்த டெண்டரில் யார் யாரெல்லாம் பங்கு பெறுவார்கள்? ஏற்கனவே மாணிக்கம் அண்ட் கம்பெனி என்ற ஒரு நிறுவனத்திற்கு இந்த பணி அளித்திருந்தால் அவர்கள் மீண்டும் இந்த டெண்டரில் அவர்கள் பங்கு கொள்வார்களா? அவர்களுக்கு இந்த 5,54,00,000 ரூபாய்க்கான பணி வழங்கப்படுமா என்று பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. இத்தகைய சூழ்நிலை முதலமைச்சர் உடனடியாக இப்படியாப்பட்ட ஒரு டெண்டரை ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே அவர் அது மாதிரி ஏதாவது பணப்பட்டுவாடா அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு செய்திருந்தால் அதையும் ரத்து செய்ய வேண்டும். உடனடியாக இது குறித்து ஒரு அறிக்கையை முதலமைச்சர் அலுவலகமோ அல்லது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவோ பொதுமக்களுக்கு வெளிப்படையாக அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மக்களின் வரி பணத்தை தனது அலுவலகத்திற்கு முறைகேடாக பயன்படுத்துவது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இதற்குரிய பணிகளை மேற்கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வெளிப்படையான ஒரு ஆட்சியை தர வேண்டும், ஊழலற்ற ஒரு ஆட்சியை தர வேண்டும். மக்கள் அதற்காகத்தான் உங்களுக்கு ஓட்டளித்து உங்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தொடர்ந்து தாவேகா அரசு தமிழ்நாட்டில் ஊழலில் இல்லாத ஒரு ஆட்சியை கடந்த 100 நாட்களால் கொடுத்து வருகிறது என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஏற்கனவே தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை ஒரு அமைப்பை துவங்கியிருக்கிறார். அவரு என்ன சொல்றாருன்னா, அமைச்சர்கள் தாவேகா அமைச்சர்கள் தொலைபேசியில் பேசியது, ஊழல் பற்றி பேசியது இருக்கிறது, தன்னிடம் இருக்கிறது அப்படின்ற ஆதாரம் இருக்குன்னு அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். இதை வைத்து பார்க்கும் போது கடந்த 100 நாட்களாக ஊழலற்ற ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்வது தவறுதான். கண்டிப்பாக 100 நாட்களுக்குள் அவர்கள் ஊழலை ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இது வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் அவர் வலியுறுத்தி சொன்னது, என்னுடைய ஆட்சியில் ஊழல் இருக்காது, வெளிப்படையான ஒரு ஆட்சியை நான் தருவேன். அப்படியாப்பட்ட சமயத்தில் அவர்களுடைய அமைச்சர்களோ அவருடைய கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களோ அல்லது கட்சியை சேர்ந்தவர்களோ அப்படியாப்பட்ட ஒரு ஊழலில் ஈடுபட்டிருந்தால் அவர்களை அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஊழலுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏனென்றால் ஊழல் ஒரு புற்றுநோய். அதற்கு நீங்கள் முதல் நாளையே வழிவகுத்து கொடுத்து விட்டீர்கள் என்றால் இது மேலும் மேலும் வளரும். தமிழ்நாடுடைய நிர்வாகம் மிக மோசமான நிலைக்கு போகும். எதுக்குமே பணம் கொடுக்க வேண்டாம், ஊழல் எதுவும் நடைபெறாது என்று சொல்லி வரும் முதலமைச்சர் தனது அலுவலக பணிகளுக்காகவே இவ்வளவு பெரிய ஒரு தொகையை செலவிடுகிறார். இது எதை நோக்கி செல்வது? இதுதான் தன் தோன்றித்தனம். அதாவது மக்களுடைய வரி பணத்தை அவர் தன்னுடைய அலுவலகத்தை அமைப்பதற்காக பயன்படுத்துவது முற்றிலும் அதை ஒத்துக்கொள்ளவே முடியாது. அவர் தன்னுடைய சொந்த பணத்தை வேணால் அவர் பயன்படுத்தி என்ன வேணால் படிக்கணும். ஆனால் கட்சி அலுவலகத்தில் அவர் செய்து கொள்ளட்டும், அவருடைய வீட்டில் செய்து கொள்ளட்டும். ஆனால் நாமக்கல் கவிஞர் மாளிகை, அரசு மாளிகை, அதே போல் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், புனித ஜார்ஜ் கோட்டை அரசாங்கத்துடையது. அங்கு அவர் இது மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. ஏற்கனவே முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்கிறாரு, ஜெயலலிதா அவர்களுக்கு. எம்ஜிஆர் 13 ஆண்டுகள் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறார். எல்லாருமே ஜார்ஜ் கோட்டையில தான் முதலமைச்சராக இருக்கிறார். இப்ப ஒரு அஸ்தாலஜி சொன்னாரு அப்படின்றதுக்காக அவர் மாறணும். சரியா? எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் பல ஆண்டு காலம் முதலமைச்சர்களாக இருக்கிறார். அதுதான் சொன்ன இல்லைங்களா, சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இப்ப அவர் அங்கதான் இருந்துச்சு.
இதை திடீர்னு வந்து மாத்துறதுக்கு என்ன ஒரு அவசியம்? தேவையில்லாத, இது ஒரு தேவையில்லாத வேலை. ஜோதிடர் சொன்னதுனால ஒரு அலுவலகத்தை அவர் மாற்றுவார் என்றால் இது வந்து ஆட்சியே கிடையாது. இதை மக்கள் எதிர்பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடவே இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியை வந்து கொடுப்பீர்கள் என்றால் அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியை மக்கள் வந்து ஒருபொழுதும் வந்து ஒத்துக்கொள்ள போகவில்லை. இது வந்து ஒரு தவறான ஒரு நடைமுறை.